அண்மைச் செய்தி. தூத்துக்குடி சகோதரர்கள் கொலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பரபரப்பு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முனீஸ்வரன், காளிராஜ் ஆகியோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்கள் கொன்று புதைக்கப்பட்ட விவகாரத்தில் உறவினர் ரித்தன் உள்ளிட்ட 5 பேர் கைது. மேலும் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கி கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டவர்களுக்கும் கொலைக்கும் என்ன சம்பந்தம்? என்ன வாக்குமூலம் அவர்களிடமிருந்து பெறப்பட்டிருக்கிறது? கள நிலவரம் என்ன? நிச்சயமாக மேடம். அதாவது தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய அந்த கீழமண்டுகரைங்கிற பகுதியை சேர்ந்தவர்கள் அருள்ராஜ் மற்றும் மாரிபாண்டி சகோதரர்களான இவர்கள் கடந்த 26ஆம் தேதி முதல் காணாமல் போனதாக ஏற்கனவே பெருமல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று முன்தினம் இவர்கள் ஒரு உடல் பாகங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு மண்ணில் புதைக்கப்பட்டதாக அங்க அக்கம் பக்கத்தினர் காவல்துறையிடம் தெரிவித்தனர். அப்போது உடனடியாக விரைந்து வந்த போலீசார் உடனடியாக அந்த உடல்களை தோண்டி பார்க்கும்போது ஒரு உடலை தேடி அதை தோண்டிய போது 2 உடல்கள் இருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அந்த உடல்களை மீட்டு விசாரணை நடத்தியில் அவர்கள் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த அந்த அருள்ராஜ் மாரிபாண்டியங்கிறது தெரிய வந்தது. உடனடியாக உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனையாக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதாவது அதே பகுதியை சேர்ந்த இந்த ரிதன் என்பவருக்கும், அதாவது இவரது உறவினரான ரிதன் என்பவருக்கும் இந்த அருள்ராஜ் மாரிபாண்டி என்பவருக்கும் ஏற்கனவே முன்னுரிதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த கொலை நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக இந்த ரிதன் மற்றும் அவனது கூட்டாளி முத்துமீரன், முகமது மீரான் மற்றும் சங்கர் ஆகியவரை நேற்று போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதாவது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கஞ்சா முன்னுரிதம் காரணமாக இந்த கொலை நடந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த முழு விசாரணை தற்போது வெளிவந்துள்ளது. இந்த ரிதன் எங்கக்கூடிய முதல் குற்றவாளியான ரிதன் என்பவர்களுடைய சகோதரர் ஏற்கனவே தற்கொலை செய்துள்ளார். அதற்கும் இந்த அருள்ராஜ் மாரிபாண்டி தான் காரணம் என்று பலமுறை இவர்களுக்கு தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த கொலை நடந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே 3 பேரை இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது அந்த முனீஸ்வரன், காளிராஜ் என்பவருக்கும் தொடர்பு இருந்ததாக தற்போது மீண்டும் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மொத்தம் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மொத்தம் 5 பேரை தற்போது போலீசார் விசாரணைக்கு எடுத்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.